எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் டப்பிங்ல இப்ப Netflixல ஒரு த்ரில்லர் சீரிஸா, ஒரு கொரியன் சீரிஸா பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கர்மா. இந்த சீரிஸ் எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு வொர்த்தா இல்லையா? அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். கர்மா. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, சீசன் 1 மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. Netflixல தமிழ் டப்பிங்ல இப்போ இந்த கொரியன் த்ரில்லர் சீரிஸ பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா காச கடன் வாங்கி வச்சிருப்பாரு. ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, காசு அதிக தொகை பார்த்தீங்கன்னா தரணும். அவன் வந்து நம்ம ஹீரோவ கூப்பிட்டு மிரட்டி, "இன்னும் உனக்கு நான் 30 நாள் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள எனக்கு நீ அந்த பணத்த குடுக்குற. இல்லன்னா உன்ன ஒரு வழி பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப 30 நாள்ல அந்த காச வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஆகணும். அதே சமயம் நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பாரு பார்த்தீங்களா? அவரு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு போட்டிருப்பாரு. இவரு வந்து இறந்துட்டாரு அப்டின்னா, அவருக்கு ஒரு பயங்கரமான பெரிய தொகை ஒண்ணு வரும். அதனால நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்றாருன்னா, அவரோட அப்பாவ நம்ம ஹீரோவே ஆள் வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்டின்ற மாதிரி பிளான் போடுறாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த பிளான எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து கிடக்குறாருப்பா அப்டின்றதெல்லாம் சொன்னதுக்கப்புறம், நல்லபடியா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்டின்னு நம்ம ஹீரோ நெனச்சிட்டு இருக்கும்போது தான், இல்ல உங்க அப்பா ஒரு மலை பிரதேசத்துல யாரோ உங்க அப்பாவ சாவடிச்சு புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. என்னடா நம்ம போட்ட பிளான் வேற. ஆனா இங்க நடந்துக்கிறது வேறயே. உண்மையிலேயே நம்ம அப்பாவ யார் தான் கொன்னாங்க? இவங்க அப்பா எப்படி இறந்தாரு? இவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன? இதுக்கப்புறம் இந்த கதையில நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சாங்க? அதுதான் இந்த சீரிஸோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும், இந்த சீரிஸோட பேருக்கு ஏத்த மாதிரியே கர்மா இஸ் எ பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னா, அந்த தப்புக்கு ஏத்த தண்டனை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அத இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ பத்தி சொல்லணும்னா, 6 எபிசோடுமே இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஒரு எபிசோடோட கடைசி அந்த செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத நல்ல ஒரு சஸ்பென்ஸோட நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட்டோட தான் இவங்க வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு எபிசோடு பார்த்து முடிக்கும்போதும், அடுத்த எபிசோட நம்ம உடனே பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள பார்த்தீங்கன்னா வருது. அந்த அளவுக்கு ஒரு எபிசோடையுமே இவங்க செம்மையா ட்விஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. அண்ட் சீரிஸோட மேக்கிங் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு எபிசோடுமே 45 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸ்டார்ட்டிங்ல ஒரு எபிசோடும் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சா கூட, பட் போக போக இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. சீரிஸ்ல நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எதிரே பார்க்காத மாதிரியான ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். என்னடா இப்படியெல்லாம் நடக்குது? இப்படியெல்லாமா பண்றீங்க? அப்படின்ற மாதிரி நம்மளே வாய பொளக்குற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம பார்க்கும்போது செம்மையாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்ல நெறைய கெட்ட வார்த்தைகள யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் டீம் வந்து பூந்து விளையாடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அத நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி செம்மையா தான் இருந்துச்சு. இந்த சீரிஸ்க்கு அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ உங்களால ஃபேமிலியோடலாம் பார்க்கவே முடியாது. சான்ஸே இல்ல. பார்க்கணும்னா மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருந்தா மட்டும் தனியா இந்த சீரிஸ வந்து பாருங்க. தரமான ஒரு சீரிஸ்ங்க. தாராளமா இந்த சீரிஸ நீங்க நம்பி பார்க்கலாம். 6 எபிசோடுமே சீசன் 1 ஃபுல்லாவே செம்ம வொர்த்து அப்படின்னு தான் இந்த சீரிஸ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஒரு தரமான ஒரு கொரியன் சீரிஸ அதுவும் ரீசென்ட்டா வந்த ஏதாவது ஒரு கொரியன் சீரிஸ நீங்க தமிழ் டப்பிங்ல தேடுறீங்க அப்படின்னா, இந்த சீரிஸ நீங்க டெஃபினட்டா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Netflixல தமிழ் டப்பிங்ல இப்போ உங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. தனியா மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த கர்மா சீரிஸ பார்த்துட்டீங்களா? இந்த சீரிஸ பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நெறைய ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல ரிவ்யூ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.